அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 2025லேருந்து 2027 வரைக்கும் சனிப்பெயர்ச்சி பலன்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சில ராசிக்காரங்களுக்கு சிலருக்கு எச்சரிக்கையை கொடுத்துருக்கு அப்படின்னும், பொதுவாகவே கிரகப்பயிற்சி அப்படின்னு சொன்னாவே இந்த பயிற்சியானது நமக்கு எப்படிப்பட்ட பலனை கொடுக்கும் அப்படின்னு எல்லாரும் யோசிக்கிறது உண்டு. அந்த வகையில் தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த 2025ஆம் ஆண்டு சனிப்பெயர்ச்சி பலன் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய நீங்கள் 12 ராசியில் என்ன ராசிக்காரங்க என்பதையும், இப்போதான் உங்களுக்கு சனிப்பெயர்ச்சி முடிஞ்சிருக்கு, அதாவது சனிப்பிடித்து முடிந்திருக்கு அப்படின்னு சொன்னால் உங்களுடைய கருத்துக்களையும் காமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. நீங்கள் இன்னும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தனுசு ராசிக்காரர்களுக்கு மீனராசியில் சனிப்பெயர்ச்சி இருக்கும் அப்படின்னும் 4ஆம் வீட்டில் இது நடக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த பயிற்சியானது மார்ச் 29, 2025 அன்று நிகழும் என்றும், மற்றும் சனி ஜூன் 3, 2027 வரை மீனத்தில் இருக்கிறார் என்று கூட சொல்லலாம். இந்த காலகட்டத்தில் ஆன்மீகத்தில் உங்களுடைய நாட்டம் அதிகரிக்கலாங்க. ஆத்ம உணர்வுக்கான, அதாவது சுய அறிதல் உணர நீங்கள் முயற்சி மேற்கொள்வீங்க. அனைவரிடமும் கனிவாக நடந்து கொள்வீங்க. புக்தி கூர்மையோடு செயல்படுவீங்க. அதன் மூலமாக சவாலான சூழ்நிலைகளை எதிர்கொண்டு வெற்றி காண்பீங்க. வாழ்க்கையில் வளமுடனும் செழிவோடும் நீங்கள் இருப்பீங்க அப்படின்னு சொல்லலாம். தடைகளை தகர்த்து எறியக்கூடிய மன வலிமை உங்ககிட்ட இருக்கும். எதிலுமே சிந்தித்து செயல்படுறது உங்களுக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லலாம். சரி, உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டால், உங்களுடைய உத்தியோகத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். என்றாலும் அதிக பணி சுமை காணப்படலாம். அதனால் பணிகளை முடிக்கிறதுல தாமதங்களை எதிர்பார்க்கலாம். சக ஊழியர்கள் அல்லது மேல் அதிகாரிகளோட கருத்து வேறுபாடுகள் ஏற்படும் அப்படின்னு சொல்கிறதால நீங்கள் ரொம்பவே எச்சரிக்கையோடு திட்டமிட்டு பணிபுரிகிறது நல்லது. பணியிடத்தில் அதிக பொறுப்புகள் வழங்கப்படலாம். என்றாலும் நீங்கள் திறமையோடு செயல்பட்டு அவற்றை முடித்து அளிப்பீங்க அப்படின்னு சொல்லலாம். இந்த பயிற்சி காலகட்டத்தில் நீங்கள் பல சவால்களை சந்திக்க நேரிடும் அப்படின்னும், மற்றும் அவை வேலையில் உங்களுடைய செயல்திறனை பாதிக்கும் என்று சொல்லப்படுது. இது மட்டும் இல்லாமல் வேலையில் புதிதாக சேர்ந்தவங்க சலுகைகளை பெற முடியும். ஆனால் குறைந்த வருமானமே அவர்களால் பெற முடியும். தொழில் செய்கிறவங்க என்றால் உங்களுடைய தொழில் முயற்சிகளில் வளர்ச்சி பாதிப்புக்கு உள்ளாகலாம். வியாபாரத்தில் இருக்கிறவங்க தங்களுடைய திட்டங்களில் கண்டிப்பாக வெற்றி அடைவதால் தாமதங்களை எதிர்பார்க்கலாம் அப்படின்னும், புதிய முயற்சிகளை மேற்கொள்ள இந்த காலகட்டம் சரியான நேரமாக தெரியவில்லை என்றும், எதிர்பார்த்த வருமானம் சரியான நேரத்தில் கிடைக்காம போகலாம் என்றும் சொல்லப்படுவதால் நீங்கள் பொறுமையோடு இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க. சரி, குடும்ப விஷயத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு குடும்ப உறவுகள் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, குடும்பத்தில் தந்தை உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க. தாயினுடைய ஆதரவு கிடைக்க தாமதம் ஆகலாம். அவருடனான உங்களுடைய பிணைப்பு இறுதியில் மதிப்புமிக்க வாழ்க்கை அனுபவத்தின் ஆதாரமாக மாறும். சகோதர சகோதரிகளுடனான உறவு சிறப்பாக இருக்கலாம். திருமணத்துக்கு காத்திருக்கிறவங்க தங்களுக்கு ஏற்ற துணையை கண்டுபிடித்து அமைதியான வாழ்க்கையை அமைத்து கொள்ள வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஒற்றையர்கள் அதே போல் உறுதியான உறவுகளை ஏற்படுத்தி கொள்ள முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும். சரி, திருமண உறவு பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கணவன் மனைவி உறவு ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படின்னே சொல்லப்படுதுங்க. இவ்வளோ நாள் உங்களுக்கு சின்ன சின்ன சண்டை பிரச்சனை அப்படின்னா கூட இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அவையெல்லாம் சரியாகக்கூடியதாக இருக்கும். நீங்கள் உங்களுடைய வாழ்க்கை துணையோடு தரமான நேரத்தை செலவழிப்பீங்க. என்றாலும் சில சமயங்களில் கருத்து வேறுபாடுகள் எழலாம். விட்டு கொடுத்து செல்வதன் மூலமாக சுமூக உறவை பராமரிக்க முடியும். மேலும் இணக்கமான மற்றும் நிலையான உறவுக்கு பயிற்சி உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதால அன்புக்கு உரியவர்களுடன் அமைதியான மற்றும் மகிழ்ச்சியான நேரத்தை எதிர்பார்க்க முடியும். சரி, நிதிநிலையை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, பொருளாதார ரீதியாக இது வரவேற்கத்தக்க பயிற்சியாக உங்களுக்கு அமையலாம். லாபமும் ஆதாயங்களும் பெறுவீங்க. அது உங்களுடைய எதிர்காலத்திற்கான வலுவான அடித்தளத்துக்கு வழிவகுக்கும். முதலீடுகளை மேற்கொள்ளும் போது கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். திட்டமிட்ட முதலீடுகளை மேற்கொள்வது ரொம்ப நல்லது. பணப்புழக்கம் உங்களுக்கு சீராக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் ஆடம்பர செலவுகளை மேற்கொள்ள நினைக்கலாம். அதே போல் அசையா சொத்துக்களின் முதலீடுகள் நேர்மறையான முடிவுகளை உங்களுக்கு கொடுக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். இது மட்டும் இல்லாமல் மேலும் உங்களுக்கு கமிஷன் மற்றும் காப்பீட்டு துறையில் ஈடுபடுறவங்களுக்கு குறிப்பிடத்தக்க லாபத்தை பொறுத்த வரைக்கும் சாதகமான விளைவுகளை எதிர்பார்க்கலாம். இருந்தாலும் வியாபாரத்தில் ஈடுபடுறவங்களுக்கு பின்னடைவை சந்திக்க நேரிடும் அப்படின்னு சொல்கிறதால நீங்கள் வியாபாரத்தில் ரொம்பவே கவனமாக இருக்கிறது நல்லதுங்க. அதனால் எந்த ஒரு வியாபாரம் இருந்தாலும் அதில் கூட்டு தொழிலாக இருக்குது அப்படின்னா கூட நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கிறது தாங்க நல்லது.
சரி, இந்த தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் மாணவர்களுக்கு எப்படிப்பட்ட பலன் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பயிற்சி காலகட்டத்தில் மாணவர்கள் சிறப்பாக கல்வி பணியை பயில்வாங்க அப்படின்னு சொல்லலாம். மனதை ஒருமுகப்படுத்தி கல்வியில் ரொம்பவே கவனம் செலுத்துறது தாங்க உங்களுக்கு நல்லது. கடின உழைப்புகளை மேற்கொண்டு கல்வியில் இலக்குகளை அடைவாங்க. ஆராய்ச்சி துறையில் கல்வி பயிலக்கூடிய மாணவர்கள் இந்த பயிற்சி காலகட்டத்தில் முன்னேற்றம் காண்பாங்க அப்படின்னு சொல்லலாம். இந்த முன்னேற்றமானது கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ஒரு வெற்றியை தான் பெற்றுக் கொடுக்கும். கல்வி உதவித்தொகை பெற முயற்சி செய்யக்கூடிய மாணவர்களுக்கு உதவித்தொகை கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் ஒரு சிலருக்கு இந்த காலகட்டம் உயர்வை தொடர்றதுக்கான உயர்கல்வியை தொடர்வதற்கான வாய்ப்பாக இருக்கும். போட்டித் தேர்வுகளில் கலந்து கொள்ளக்கூடிய மாணவர்கள் அதிக மதிப்பெண்களோடு வெற்றி பெறுவாங்க. நல்ல ஒரு வாய்ப்பு இருக்குது. ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் பலன் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுடைய ஆரோக்கியத்தில் அதிக கவனமாக இருக்கணும். குறிப்பாக செரிமானம் அல்லது இனப்பெருக்கம் தொடர்பான பிரச்சனைகள் உங்களுக்கு இருக்கலாம். செரிமானம் அப்படின்னு பார்க்கும்போது நீங்கள் உணவுப் பொருட்களை எளிமையானதாக எடுத்துக்கிறது நல்லதுங்க. அதிகமாக கார உணவுகளையும் அதிகமான வறுத்த உணவுகள், எண்ணெய் பதார்த்தங்கள், அதே போல் குளிர்ச்சியாக அதிகமாக இருக்கிறதையும் எடுத்துக்காதீங்க. அதிக மருத்துவ செலவுகளை தவிர்க்கிறது உங்களுக்கு முன்கூட்டியே நல்லதுன்னு சொல்லப்பட்டிருக்கு. மருத்துவ பரிசோதனை மற்றும் சிகிச்சை மேற்கொள்வது ரொம்பவே முக்கியமானதாகவும் சொல்லப்படுது. உங்களுக்கு நாள்பட்ட நோய் இருந்தது அப்படின்னா வழக்கமாக எடுத்துக்கொள்ளக்கூடிய மருந்துகளை நீங்கள் உட்கொள்ளுங்க. சத்தான உணவை உட்கொள்ளுங்க மற்றும் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கக்கூடிய உணவுகளை இணைத்து கொள்ளுங்க. போதுமான தூக்கம் மேற்கொள்வது உங்களுக்கு நல்லதுங்க. உடற்பயிற்சியை மேற்கொள்வதன் மூலமாக உங்களுடைய ஆரோக்கியத்தை தக்க வைத்துக் கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லலாம். எப்போதுமே நம்ம ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக உடற்பயிற்சி மேற்கொண்டு வந்தீங்க அப்படின்னாலே போதும் நல்லது. உடற்பயிற்சி மட்டும் இல்லாமல் உணவிலும் அதிகமான கவனம் செலுத்தணும். அது மட்டும் இல்லாமல் நல்ல ஒரு தூக்கம் இருந்தாலே கண்டிப்பாக அது அவங்க வாழ்க்கையில் நல்ல ஒரு நிம்மதியை பெற்றுக் கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். சரி, பரிகாரங்களாக என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சனிக்கிழமைகளில் உடல் ஊனமுற்றவங்களுக்கு உணவு தானம் செய்கிறது நல்லது. ஒவ்வொரு சனிக்கிழமையும் விநாயகர், அனுமன் மற்றும் சனி பகவானை பிரார்த்தனை செய்வது நல்லது. தினமும் அனுமன் சாலிசாவை படிக்கிறது, கேட்கறது இதெல்லாம் ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. சரி, சனிக்கிழமையில் ஏழைகள் மற்றும் வீடற்றவங்களுக்கு போர்வைகள் மற்றும் துணிகளை தானமாக கொடுக்கறது உங்களுக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்கிறதால உங்களால் முடிந்த வரைக்கும் இயலாதவங்களுக்கு, முடியாதவங்களுக்கு, இது போன்ற ஏழைகளுக்கு, வீடு இல்லாதவங்களுக்கு இது போன்று கொடுக்கறது ரொம்ப நல்லதுங்க. இது மட்டும் இல்லாமல் நம்ம என்னதான் ஒரு தானம் கொடுத்தாலும் கூட அன்னதானம் கொடுக்கறது போல் வராதுன்னு சொல்லுவாங்க. அப்படி நீங்கள் ஒரு தானமாக உணவை தானமாக கொடுங்க. கண்டிப்பாக அவங்க உங்களை பாராட்டும் போது, வாழ்த்தும் போது உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு செழிப்பு ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம். அதனால் உணவை கூட தானமாக கொடுங்க, தவறு கிடையாது. சனிக்கிழமைகளில் மட்டும்தான் கொடுக்கணுமா அப்படின்னு கிடையாது, எல்லா நாட்கள்லையுமே கொடுக்கலாம். பொதுவாக சனிக்கிழமையில் கொடுக்கும்போது அதனுடைய பலன் கூடுதலாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறதால தான் சனிக்கிழமை பற்றி சொல்லப்படுது. முக்கியமாக சனிக்கிழமை நாளில் மது, அசைவம் இவையெல்லாம் சாப்பிடாம இருக்கிறது நல்லதுங்க. அந்த நாளில் நீங்கள் எப்பேற்பட்ட ஒரு இதாக இருந்தாலும் சரி, அசைவத்தை தவிர்க்கிறது உங்களுக்கு நல்லது. சரி, நாம் மற்றவங்களுக்கு உணவு தானமாக கொடுக்கறது தான் பார்த்தோம். அதே போல் சிறு சிறு உயிரினங்களுக்கும் நம்ம ஒரு உணவை தானமாக கொடுக்கறது நல்லதுங்க. அந்த வகையில் நாய்கள், காகங்கள் மற்றும் பறவைகளுக்கு சனிக்கிழமை அன்று உணவு மற்றும் தண்ணீரோடு உணவு கொடுக்கறது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் அவர்களுக்கும் நாம் உணவு கொடுக்கும்போது நிச்சயமாக நம்ம வாழ்க்கையில் ஒரு தோஷம், பாவம் இவையெல்லாம் இருந்தால் கூட அது நீங்கி போகும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, முதியோர் இல்லங்களுக்கு தொண்டு செய்வது கூட ரொம்ப சிறப்பானது தாங்க. அதனால் உங்களால் முடிந்த ஒரு உதவியாக அந்த முதியோர் இல்லங்களுக்கு செய்வது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லப்படுது. இது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்கிறதால கோவிலுக்கெல்லாம் நீங்கள் போயிட்டு வந்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு முழுமையான மன நிம்மதி கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். புத்தி கூர்மையோடு செயல்பட்டு எந்த ஒரு விஷயத்தையுமே சாதுரியமாக செய்யக்கூடிய திறமசாலியாக நீங்கள் இருப்பீங்க. அதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. என்ன நண்பர்களே, இன்னைக்கு வீடியோவில் தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த ஆண்டு சனிப்பெயர்ச்சி பலனா என்ன மாதிரியான பலன்கள்லாம் சொல்லப்படுது அப்படின்னு பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற இது போன்ற பயனுள்ள வீடியோக்கள் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். நன்றி வியூவர்ஸ்.